வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத கன்னிராசி பலன் பகுதி 2. இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. இந்த பதிவில் கன்னிராசி பலன் பகுதி 2 பற்றி விரிவாக பார்ப்போம். இப்பதிவில் கன்னிராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். கன்னிராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும் பொழுது, கன்னிராசி மக்கள் நீங்கள் காதல் தொடர்பில் இருந்தால் புதன், வியாழன், செவ்வாய் ஆகியோரின் பார்வை இந்த மாதம் முழுவதும் தங்களின் 5ஆம் வீட்டில் இருக்கும். இதனால் கன்னிராசி மக்களின் காதல் கூட்டாண்மையில் எதிர்பாராத சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் காதலியிடம் எதையும் நீங்கள் மறைக்க வேண்டாம். காரணம், அவ்வாறு செய்வது உங்கள் காதலி அல்லது காதலர் மனதில் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தும் மற்றும் உங்கள் மீது தவறான புரிதல்களை உருவாக்கும். இதனால் உங்கள் உறவில் பதட்டமான சூழ்நிலை உருவாகி உங்களுடைய அன்பிற்கு மோசத்தை உருவாக்கும். எது நடந்தாலும் நல்லது அல்லது எதிர்மறையானது, நீங்கள் அதை உங்கள் காதலி அல்லது காதலருக்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும். இல்லையெனில் உங்களின் அன்பான உறவில் பதட்டங்களை அதிகரித்து மனம் சோர்வடையும். மேலும் ஒருவருக்கொருவர் மனதில் வெறுப்பு அதிகரிப்பது காதலின் முறிவுக்கு வழிவகுக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதத்திற்கு 6ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருப்பார். நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்கள் உறவு சமாளிக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு தருகிறது. இந்த மேற்கூறிய புள்ளிகளை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று கட்டாயமாக கேட்டுக்கொள்கிறேன். செப்டம்பர் 18ஆம் தேதி சுக்கிரன் 2வது வீட்டிற்கு சென்ற பிறகு உங்கள் அன்பான வார்த்தைகளால் உங்கள் துணையின் காதலின் இதயத்தை வெல்வது நீங்கள் திறம்பட செயல்படுவீர்கள். மேலும் இந்த சிரமங்களிலிருந்து படிப்படியாக நீங்கள் வெளிவருவீர்கள். உங்களது காதல் வாழ்க்கை நலமாக ஒளிர்ந்து பிரகாசிக்கும். கன்னிராசியில் திருமணமானவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் 7வது வீட்டில் இருப்பார் மற்றும் சுக்கிரன் இந்த மாதத்தின் முதல் பாதையில் 7வது வீட்டை பார்வை செய்கிறார். இதன் விளைவாக நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில நிலைகளில் காதல் வாயப்பட்டு ஒருவர் பரஸ்பர அன்புடன் மகிழ்வீர்கள். மேலும் உங்கள் துணைக்கு ஏதாவது நல்லது செய்யவும் விரும்புவீர்கள். இதனால் உங்கள் மனைவி உங்கள் மீது பரிதாபத்தையும் அன்பான பாசத்தையும் வழங்குவதில் முன்னிற்பார். அதை நீங்களும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு உணர்வீர்கள். கன்னிராசிக்கு 7ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் மனைவியுடன் ஆன்மீக சுற்றுலா அல்லது வெகு தூரம் மகிழ்ச்சி பயணம் செல்ல நீங்கள் திட்டமிடுவீர்கள். மனம் அதற்கு அனுமதி கேட்கும். உங்களிடம் நீங்கள் ஒரு மதத்தலத்திற்கு செல்லலாம். அதனால் உங்கள் உறவில் புதிய வாழ்க்கையை சுவாசிக்க முடியும். அன்பை நீங்கள் ஒருவரை புரிந்து கொள்வதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. மேலும் நீங்கள் உங்கள் உறவை அதிகமாக நேசித்து அதை நிர்வகிக்க முடியும். மாதத்தின் பிற்பாதையில் சூரியன் மற்றும் புதன் இருவரும் உங்கள் ராசிக்குள் நுழைவார்கள். அவரது கவனம் அங்கிருந்து 7வது வீட்டிற்கு மாறும். அங்கே ராகு அமர்ந்திருப்பார். இந்த காலகட்டம் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பதட்டங்களையும் பரஸ்பர பரிதாபங்களையும் ஏற்படுத்தக்கூடும். மேலும் உங்கள் கணவருடனும் அல்லது மனைவியுடனும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் சச்சரவுகளும் நம்பிக்கையின்மையால் ஏற்படும். எனவே இந்த காலம் முழுவதும் நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். கன்னிராசி குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதம் கன்னிராசி மக்களின் குடும்பத்திலும் நன்றாக இருக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு எந்த பணியிலும் வேலைகளிலும் உதவுவதற்கு தயாராக இருப்பார்கள். குடும்பச் சூழல் கன்னிராசி மக்களுக்கு சாதகமாக அமையும். இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வையும் தங்களது வீட்டில் இருக்கும். கன்னிராசி மக்கள் சரியான முடிவுகளை எடுக்க அவர் உங்களுக்கு உதவுவார்.
செப்டம்பர் 18ஆம் தேதி இந்த மாதத்தின் பிற்பாதையில் சுக்கிரன் துலாம் ராசியில் உங்கள் 2வது வீட்டுக்கு நுழைகிறார். இந்த காலம் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரும். உங்களின் குடும்ப உறவினர்களிடையே அன்பு வளரும். அவர்கள் ஒருவருக்கொருவர் சுயமரியாதையுடன் சம பரஸ்பர அன்புடனும் ஒருவர் அன்பாக பழகுவார்கள். தங்களுக்குள் அன்பு சார்ந்து நடந்து கொள்வார்கள். இதனால் வீடு செழிக்கும். வீட்டில் இந்த நேரத்தில் திடீரென்று சுப நிகழ்ச்சி, அதனால் விருந்து கூட நடத்துவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. அங்கு நண்பர்களும் உறவினர்களும் வந்து குடும்பம் நலமாக காற்றின் இந்த மகிழ்ச்சியின் சுவாச கந்தத்தை நீங்கள் உணர்வீர்கள். ஒருவரின் திருமணம் பற்றியும் இந்த நேரத்தில் விவாதம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. 4ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 9ஆம் வீட்டில் அமர்வார். இந்த நிலை குடும்பத்தில் மகிழ்ச்சியை மேலும் மெருகூட்டும். இருப்பினும் 10ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் 4ஆம் பார்வையிலிருந்து முதல் வீட்டையும் 7ஆம் பார்வையிலிருந்து 4ஆம் வீட்டையும் பார்ப்பார். இது சில உறவுகளுக்குள் உரசல்களை ஏற்படுத்தக்கூடும். இருப்பினும் குடும்ப வாழ்க்கையில் காதல் நிலைத்திருக்க வலுவான வாய்ப்பு இருக்கிறது. உறவுகள் மகிழ்ந்து வாழும். உங்கள் உடன்பிறப்புகள் மற்றும் சகோதரிகள் உங்கள் வேலையில் சமமாக உங்களுக்கு பங்களிப்பார்கள். மேலும் அவர்களின் ஆலோசனை மற்றும் உதவியால் நீங்கள் வெற்றிக்கான சிறந்த வாய்ப்புகளை பெற்று முன்னேறுவீர்கள். உங்களுக்கு வேலையில் பிரச்சனை அல்லது சவாலாக இருக்கும் சமயத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் தங்களுக்கு உதவ தயாராக இருப்பார்கள். ஆகவே அவர்களின் உதவியை நீங்கள் நாடலாம். அவர்கள் உங்களை விட மூத்தவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒருவராக நட்புடன் பாசத்துடன் பழகுவார், உதவிகளை செய்வார். கன்னிராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் கன்னிராசியின் ஆரோக்கியத்துக்கு சாதகமாக இருக்கும் சூழல் இருக்கிறது. மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் புதன் இருப்பதன் மூலம் உங்களின் ராசி அதிபதி ஆரோக்கியத்தை உங்களுக்கு பலப்படுத்துவார். தங்களுக்கு குரு பகவானின் அம்ச பார்வையும் முதல் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பெற அவர் அதிகமாக செயல்படுவார். அதே நேரத்தில் உங்கள் ராசியானது ராகு கேதுவின் செல்வாக்கின் கீழ் செவ்வாய் அம்சத்துடன் இருக்கிறது மற்றும் சனி 6வது வீட்டில் பிற்போக்குத்தனமாக இருக்கும் நிலையில் சில உடல்நல பிரச்சனைகளை கன்னிராசி மக்கள் சந்திக்க வேண்டி வரும். அவர் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் தங்களுடைய உணவு விஷயத்தில் சற்று கராராக இருக்க வேண்டும். தினம் செய்யும் உடற்பயிற்சிகளையும் யோகா தியானத்தையும் செய்வது தங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நலமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. இந்த மாதத்தில் உங்களுக்கு கண் பார்வை பிரச்சனைகள் அல்லது உங்கள் எலும்புகள் சார்ந்த மூட்டுகளில் வலி ஏற்படுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. ஆகவே சத்தான உணவுகளை உண்ணுங்கள். நேரம் தவறாமல் உண்ணுங்கள். அவற்றை தவிர்க்க தினமும் காலையிலும் மாலையிலும் கண்களை சுத்தமான தண்ணீரில் கழுவது கண்களை பாதுகாப்பதற்கு நல்லதொரு வழியாக இருக்கும். இருப்பினும் கண் மருத்துவரின் ஆலோசனை பெற்று கண்களை கழுவுவதற்குண்டான நீரை தேர்ந்தெடுங்கள். உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்கவும் நீங்கள் காலை மாலை நடைப்பயிற்சி, யோகா, தியானம் செய்வது நலமாகும் என்பதை மனதில் இருத்தி செயல்பட்டால் நீங்கள் நலமாக வாழ்வதற்குண்டான எல்லா சூழலும் இருக்கிறது. கன்னிராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது இந்த மாத தொடக்கத்தில் ராசி அதிபதியான புதன் 11ஆம் வீட்டில் அமர்வதால் கன்னிராசி மக்களின் பொருளாதார நிதிநிலை மேம்படும். இருப்பினும் 12ஆம் வீட்டில் சூரியனும் 6ஆம் வீட்டில் சனியும் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பதில் நீங்கள் கடுமையாக செயல்பட வேண்டும். கன்னிராசி மக்களின் காதல் கூட்டாண்மையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் காதலியுடன் எதையும் நீங்கள் மறைக்க வேண்டாம். நேர்மையுடனும் உண்மையுடனும் செயல்படுங்கள். உங்கள் குடும்ப உறவுகளிடையே அன்பு வளரும். அவர்கள் ஒருவரை ஒருவர் சம மரியாதை நடத்துவதற்கு உண்டான தம்பதிகள் மனம் ஒருமித்து செயல்படுவார்கள். உங்களுக்கு கண்களில் பிரச்சனைகள் அல்லது உங்களுடைய தேக எலும்புகளில் சிரமங்கள் ஏற்படலாம். அதற்குண்டான மருத்துவ முறைகளை கையாள்வது நலமாக இருக்கும். சத்தான உணவுகளை உண்ணுங்கள். எக்காரணம் கொண்டும் பழையதை உண்பதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த மாத தொடக்கத்தில் ராசி அதிபதியான புதன் 11ஆம் வீட்டில் அமர்வதால் கன்னிராசி மக்களின் நிதிநிலை மேம்படும். இருப்பினும் 12ஆம் வீட்டில் சூரியனும் 6ஆம் வீட்டில் சனியும் இருப்பதால் செலவுகளை நீங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அது சார்ந்து நீங்கள் தினமாக பலமாகவும் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவரை தினமும் கன்னிராசி மக்கள் விநாயகரை வணங்குவதும் அவரின் அகவலை பாராயணம் செய்வதும் உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும்
வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் முன்னோர்களை மனமோந்து வணங்குவோம். வணக்கம். நன்றி.